என் பேர் டாக்டர் ஈட்டன் பீரிஸ். டிஎம்ஓ பேசாலை ஒரு 7 வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இந்த எண்ணத்துக்காண்டி நான் சத்தியாகிரகம் போராட்டம் செய்யறதுன்னா அநீதிக்கான பழிவானுக்கு எதிரான போராட்டம். எனக்கு இப்ப தொடர்ச்சியான பழிவாங்கல் இப்ப கடந்த ஒரு வருடமாக கூடுதலாக நடைபெறுகின்றது. டாக்டர் வினோதன் சார் அவர்களால். அவர் என்னைய டாக்டராக மதிப்பதில்லை, நான் எந்த டிக்னிட்டி எந்த கௌரவத்தை பார்ப்பதில்லை. மற்றது அவருக்கு நான் 10 வருஷத்துக்கு மூத்தவர். அவர் படிப்புக்கு நான் மரியாதை கொடுத்து வந்தேன். ஆனால் அவர் அதை பிழையாக விளங்கி கொண்டு எனக்கு ஒரே, அதாவது சில சுகாதார பணியாளர்கள் அவருக்கு ஸ்பையாக இங்கே செயல்படுறார்கள். அவர்களை சொல்லை கேட்டு எனக்கு ஒரே பழிவாங்கல் நடக்கிறது. எனக்கு காலையில் எழும்பினோடனே அது இன்றைக்கு பழிவாங்கல் லெட்டர் வருமோன்னு சொல்லித்தான் எழும்புறேன். அதால நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு இருக்கிறேன். நான் இங்கே நிர்வாகம் மட்டுமில்லை, நோயாளியையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு இவர் தொடர் அழுத்தத்தால எனக்கு நோயாளியை பார்க்க ரொம்ப சிரமமா இருக்கிறது. அதால நான் என்னைய டிஎம்ஓ வேலை செய்யாம தடுத்து கொண்டிருக்கிறார். நான் ஏதாவது, அதாவது இப்ப உதாரணம் ஹாஸ்பிட்டல்ல நோயாளி அல்ல ஸ்டாஃப் இது நான் தான் பார்க்கணும். எனக்கு தான் தெரியும் யாரு நோயாளிக்கு எப்படி எப்படி அவர் அங்கிருந்து இங்கே உள்ள ஸ்டாஃபை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதுக்கு சரியான ஒரு அநீதியான செயல். இவர் இவரின் உயர் அதிகாரியில் எப்படி செய்த அவருக்கு எப்படி கோபம் வரும். என்ன அதே மாதிரி தான் அவர் என்னைய மதிக்க, அவர் டாக்டர் நானும் டாக்டர். என்ன அவருக்கு அதையால அவர் என்னைய மதிக்கிறது இல்லை. அதான் எனக்கு பிரச்சனை. மற்றது கடந்த எங்களோட ஹாஸ்பிட்டல் பேட்டரி களவு போனது. அந்த பேட்டரி களவு போனதுக்கு நான் அவருக்கு அறிவித்தல் கொடுத்து அவர் உடனே போலீஸுக்கு என்ட்ரி போட சொன்னார். நான் போட்டேன். புறவு நான் சொன்ன மாதிரி போடையில அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயமுறுத்தினேன். நாங்கள் சார் பேட்டரி களவு போனா நான் எனக்கு இப்படி எந்த அறிவுக்கு துவங்கின மாதிரி தான் சார் போடுறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு எனக்கு வேலை காணியமா நான் மற்ற ஜூனியர் டாக்டர்ஸ் ஈக்குவலாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அது நிர்வாக இதையும் பார்த்துக்கண்டு அதால எனக்கு போலீஸ் ரிப்போர்ட் போனீங்கன்னா எம்எஸ்ஓவை அழைத்து கொண்டு சென்றேன். அவர் தான் என்ட்ரி கொடுத்தவ. அப்ப அந்த டைம்ல ஏன் பெண்ணை கூட்டிட்டு போனவன்னு சொல்லி நீ அவமானப்படுத்துறேன். அப்ப நான் சொன்னேன், பெண் என்றா அது ஜட்ஜிலையும் பெண் இருக்காங்க, போலீஸ்லயும் பெண் இருக்கிறாங்க, மற்றது எல்லா இதுலயும் பெண்கள் இருக்கிறாங்க. நான் அப்படின்னு சொல்லி நான் அவங்களை இழிவுபடுத்த சொல்லல. அவர் எனக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லி தான் நான் அவங்களை அழைத்து சென்னேன். அதுக்கும் அவர் என்னைய பழி வாங்கினார். அதுக்குரிய லெட்டரும் போட்டிருக்கிறார். மற்ற அன்று இருக்க ஸ்டாஃபே கண்ட்ரோல் பண்ண, பாத்ரூம்களை கிளீன் பண்ற இல்லை, மற்றது இதுகள் ஏதாவது சொன்னாலும் செய்யறேன். அவங்களுக்கு தெரியுது நான் ஆர்டிஎஸ்ஸரோட எனக்கு விரோதம் இருக்கிறபடியால இவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு வேலை செய்யாமல் இருக்கிறாங்க. அப்ப அதை தட்டி கேட்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் சொல்ல என்னட்டு கேட்காம என்னையே பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தார். அப்ப அன்றைக்கு இன்னொரு இடத்துல எங்களுக்கு அன்றைக்கு நான் 1:30 போல நான் இரவு நேரம் இரவு ஒன்கோலுக்கு வந்த போது அங்க லேபர் ரூம்ல கடந்த 1 வருடங்களா லேபர் ரூம் பேஷண்ட் இல்லையே, அந்த நேரம் ஏசி ஓடிக்கிட்டு இருந்தது. அப்ப நான் அவதானத்தை விட்டு நான் உடனே அந்த நேரம் வேஜன் கேஸ் ஈட்டியோட இருந்தபடியா அதை பார்வையிட்ட பிறகு ஒரு மணித்தில் அந்த பேஷண்ட் மினக்கட்ட பிறகு நான் பார்வையிட்டு அவருக்கு வைத்தியம் செய்த பிறகு நான் திருப்ப போறேன். அந்த ஏசி இன்னும் ஓடிக்கினே இருந்தது. அப்போ நான் பார்க்கும்போது அவங்க 2 ஸ்டாஃப் வெளியே இருந்தாங்க, ஒரு எஸ்ஹெச்ஓவும் ஒரு சுகாதார பணியாளரும். உடனே நான் என்ன செய்தேன், உடனே அவங்களை வெளியே நிக்க சொல்லி போட்டு நான் லேபர் ரூம்ல போய் அந்த ஏசியை ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். உடனே அந்த எஸ்ஹெச்ஓ என்ன செய்தா, நான் அவை உள்ளுக்குள்ள வச்சு அவை லேபர் ரூமை படம் எடுத்தோம்னு அவை ஆடை மாற்றினது படம் எடுத்தோம்னு குற்றச்சாட்டை விட்டார். உடனே வளமையா எனக்கு யாராவது குற்றச்சாட்டு சொன்னா உடனே இவர் என்ன செய்வார், எனக்கு உடனே என்னைய விசாரிக்க ஒண்ணுமே செய்யாம டக்குன்னு கடிதம் அடிப்பார். இந்த முறை கொஞ்சம் ஒரு சமத்தியமாக எனக்கு ஒரு இன்கொயரி ஃபார்ம் உருவாக்கி அதுல அசாத் சேரும் இன்னும் திருமதி யோகவதனியும் சரினா என்ற 3 பேரும் சரினா 3 பேரும் திறம்பட என்கொயரி செய்து நான் குற்றமற்ற என்ன குற்றம் செய்த பயப்பட குற்றம் இல்லை, அந்த ரிப்போர்ட் எனக்கு வேணும். அந்த இதுவரையும் எனக்கு கிடைக்கவில்லை. அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு நான் மின்சாரம் இதுல நான் சுட்டி காட்டுங்க தேவையில்லாம லேபர் ரூம்ல ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து மின்சாரம் பாய்ச்சி அந்த ஏசியை போட்டுக்கிட்டு இருந்தா, அதை விட எங்களுக்கு நிறைய ஏசி புதுசா இருக்கிறது அங்க ட்ரக் ஸ்டோர்ல இருக்குது. நிறைய ஏசி பழுதா போய் இப்பதான் திருத்தப்பட்டிருக்கு. உதாரணம் டிஸ்பென்சரியில் உள்ள ஏசி, எம்ஓ ரூம்ல உள்ள ஏசி, டென்டல் யூனிட்ல உள்ள ஏசி திருத்தினபடியால இப்ப இந்த மாசம் கரண்ட் காசு வளமையை விட ரெட்டிப்பு மற்றது எங்களுக்கு சித்த வைத்தியத்துக்கும் முதல்ல ஏஎன்சி கிளினிக் இயங்க பில்டிங்கு சித்த வைத்தியத்துக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கரண்டும் அந்த மீட்டர் வேலை செய்கிற அந்த இதுவும் எங்களுக்கு கொமன் இதுக்கே வருது. அதாலதான் இப்ப டபுளா வந்தது. அதுக்கு நான் விளக்கமா நான் கொடுத்திருந்தும் அவர் என்னை பழிவாங்க நோக்கத்துல அந்த மிட் வைஃபுக்கு அந்த ஏசி அவர் போட்டு ஒவ்வொரு நாள் போட்டபடி அவருக்கு 25% அவர் தண்டப்பணமா அவர் சலரிலிருந்து கட் பண்ணி
கட் பண்ணதுக்கு முயற்சி செய்யறது என்னையும் பழி வாங்குற நோக்கத்துக்கு எனது சதம்பத்துல இருந்து நான் குற்றமாற்றம் இருக்கிறேன் 50 வீதத்தை எந்த இடத்துல இருந்து அவர் எடுத்துட்டார். இப்ப டாக்டர்ஸ் மாதிரி இங்க சரியான பற்றாக்குறை நிறைய டாக்டர்ஸ் மாதிரி வெளிநாட்டுக்கு போன டைம்ல நான் மன்னார் மாவட்டம் சொந்த இடம்னு சொல்லி சேவை செய்தவனுக்கு எனக்கு இப்படி கட் பண்ண இப்படி எங்களுக்கு ஏற்கனவே நான் டாக்ஸையும் இருக்குது அப்படி நிறைய டாக்டர்ஸ் வெளியே போனேன். இப்ப டாக்டர்ஸ் பற்றாக்குறைன்னு இப்ப எங்களோட ஓய்வு எல்லையை கூட வயது எல்லையை கூட இப்ப 63 வயதாகினேன். இப்படி கட் பண்ணா நான் எப்படி தொடர்ந்து வேலை செய்வேன்? அப்படி கட் பண்ணா நான் தொடர்ந்து நைட் செய்யறது அல்லது எந்த டியூட்டியும் பண்ணி செய்யறது அல்லது பென்ஷனா போறது அல்லது வேற ஹாஸ்பிட்டல் போறது எனக்கு ஒன்றும் விளங்கையில அது நீங்க தான் எனக்கு முடிவெடுத்து பிடி சார் தயவு செய்யல கருணை கொண்டு பிடி சார் மட்டுமே இல்ல கவர்னர் ஜிஏ சீஃப் செக்ரட்டரி பிபிஎஸ் எல்லாரும் இதுல எனக்காண்டி நியாயத்துக்காண்டி நான் போராடுன்னு தயவு செய்ய எனக்கு உதவி செய்யணும் தாழ்மையான கேட்டுக்கிறேன். அதை விட இப்ப குடிநீர் தண்ணி இங்க இல்லை கடந்த 6 மாசம் பிடி வந்து பார்த்த போது அதுக்கு உடனே ஆவணம் செய்யும்போது சொன்னார். உடனே எங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை நாங்கள் எங்களுக்கு சின்ன ஹாஸ்பிட்டல் தான். உடனே இவர்கிட்ட சொன்னேன். இவர் சொன்ன எஸ்டிமேட் ஒன்று இப்ப 6 மாசமா போயிட்டு இன்னும் எங்களுக்கு குடிநீர் வசதி எடுத்து தரையில. மற்றது எனக்கும் இப்ப எம்ஓ சாகலுங்க ஒரு முரண்பாடு வந்தது. இவர் அந்த எங்களோட ஒரே பில்டிங் நல்ல பில்டிங் அதை வந்து முதல்ல ஏஎன்சி கிளினிக் வெல்பேபி கிளினிக் நடந்தது. அதை அவர் வந்து சித்த வைத்ததுக்கு அடுத்தபடி அவங்க என்னோட முரண்பட்டு தங்களுக்கு ஒரு பில்டிங் இல்லைன்னு சொன்னா அப்ப ரொமன் மாஸ்டர் ஒரு குவார்டர்ஸ்ல வைத்திருந்தவர் அந்த இதை நான் திருத்தி தரும்படி பல தடவை சொல்லி திருத்தி தரவில்லை. அவரை முரண்பட்டு பிறகு நான் சொன்னேன் சரி உங்களோட இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எந்த இடம் விருப்பமோ அதை நீங்க எடுத்து நினைச்சு அவங்க சொன்னாங்க ஓபிடி ஓகே நாங்க இருக்கிற ஓபிடியையும் நாங்க அவருக்கு கொடுத்த பிறகு அவங்க வந்து 5 மிட்பை கூட வருவாங்க வந்து எங்கிட்ட 2 மீட் இருக்குது. அந்த 2 மீட் எப்படி கேட்டா அது வந்து நான் எப்படி கொடுப்பது எனக்கு இங்கே வந்து இன்சார்ஜ் நான் தான். இப்ப என்ன மாதிரி இன்னொரு ஜூனியர் டாக்டர் சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு அவர் எனக்கு எதிராக செயல்படுறாரு. இது சட்டப்படி உண்மையா புரோதமான செயல். மற்றது சில நேரத்துல ஏதாவது நான் கேட்கறது ஒன்றும் செய்ய மாட்டேன். சும்மா மரங்கள் எதுவும் காத்துக்கு விழுந்து அதை மட்டும் என்னைய துப்புராக்கி சொல்லுவார். அந்த நேரத்துல மட்டும்தான் அவர் எந்த உதவி அவருக்கு தேவைப்படுறது. அதுக்கு நான் அவரை உதவியை கேட்பேன். நீங்க வந்து அந்த மெஷின் தாங்கோ மற்ற உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு வளம் இருக்கு அதை தந்தாலும் மெஷின் தர இல்லை. இங்கே வச்சு யாரையாவது காசு கொடுத்து வாங்கி செய்ய சொல்றார். அதுக்கும் இப்ப கொடுத்து அவர் காசு தரவில்லை. அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. யாரா தலையிட்டு நான் வந்து உண்மையா கேட்கிறேன்னு வந்து உண்மையா மனதார கேட்கிறேன். நான் நோயாளிக்காண்டி தான் பாடுபடுறேன். நோயாளியில் எங்கிட்ட இருந்து திறம்பட செய்யணும். நாங்க 4 கடத்துல 3 டாக்டர் தான் இருக்கிறோம். அப்ப எனக்கு இவர் எனக்கு சொல்லணும் ஒன்றுல நான் பென்ஷன் போறதா அல்லது எனக்கு ஓவர் டைம் தருவாரா அல்லது எப்படி வட்டிக்கிட்டு இருப்பாரா பழி வாங்கிட்டு இருப்பாரா அல்லது என்னை பென்ஷனுக்கு விடுவாரா அல்லது என்னை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுவாரா அல்லது என்னை டிஸ்மிஸ் பண்ணுவாரா எனக்கு என்னென்னு விளங்குற ஏதாவது சொன்னாலும் எனக்கு அவரை தெளிவுபடுத்தி போது அவர் இதை செய்ய சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.